கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதனையிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக அலட்சியப்படுத்தப்படல் என்று சொல்லி தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அலட்சியங்களை நாம் எண்ணுகிறோம். சில காரியங்களை அலட்சியமாக எண்ணி பார்க்கிறோம். குடும்ப சூழ்நிலையோ அல்லது படிப்பிலையோ அல்லது வேலையிலையோ, நமக்கு கிடைத்த வேலையிலையோ அல்லது ஏதாவது ஒரு சாப்பாட்டு காரியமோ எதுவானாலும் உடனே நாம் ஒரு அலட்சியம் செய்கிறோம். எத்தனையோ இந்த உலகத்திலே எத்தனையோ பட்டணம் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா பட்டணத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எண்ணி பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டார். அந்த பட்டணத்தின் பெயர் என்று பார்க்கும்போது கப்பர்நகும் என்ற ஒரு பட்டணத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அங்கே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது தம்முடைய பட்டணம் என்று அழைத்ததனால் இதை அறிந்து கொள்ளலாம். இயேசு தம்முடைய ஊழியத்திற்காக சீடர்களை தேர்ந்தெடுக்கும் போது அங்கிருந்து ஒரு சிலரை ஆண்டவர் அழைத்தார், சீடராக தெரிந்து கொண்டார். அப்படியேப்பட்ட இந்த பாக்கியத்தை இந்த பட்டணம் பெற்றது. கிறிஸ்து தனது ஊழியத்திற்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த கப்பர்நகுவிலே ஆண்டவர் செய்தார். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் மரண அவசரிலிருந்து சுகம் பெற்றது இந்த பட்டணம்தான். சீமோன் என்பவன் மாமி ஜுரமாய் கிடந்தது, இயேசுவால் சுகம் பெற்றது இந்த பட்டணத்தில் தான். அங்கே மத்தேயு மார்க்கு 1:29 வாசிக்கிறோம். 4 பேர் சுமக்கப்பட்டு கூரையை பிரித்து கொண்டு இறங்கிவிடப்பட்டு திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றதும் இங்கேதான். எனவே அடுத்தது ராஜாவுடைய மனுஷில் ஒருவன் மகனுக்கு 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் வந்தது. அதே பட்டணத்தில் தான் அங்கே அற்புதம் நடைபெற்றது. இந்த கீர்த்தியானது சுற்றிலும் அனைத்து பட்டணங்களுக்கும் பரவினது. எங்கே அநேக பிரசங்களை ஆண்டவர் செய்தார். இதை கேட்டுக்கொடுக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் எப்படிப்பட்ட அலட்சியமான காரியங்களை செய்கிறோம். இதை கேட்டுக்கொடுக்கிற அநேக ஊழியக்கார பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், நீங்கள் நானும் அநேக வேலை அலட்சியம் செய்கிறோம். எனவே கப்பர்நகம் என்ற அந்த பேர் வானவரியம் உயர்ந்தது என்று சொல்லி இங்கே வேத வாக்கியம் சொல்கிறது. இவை எல்லாவற்றிலும் தேவன் கண்டும் மனந்திரம்பாமல் போனபடியால் தேவன் கடிந்து கொள்ள தொடங்கினார். எனவே இந்த பட்டணத்தை குறித்து வாசிக்கும் போது சோதோம் குமாரா பட்டணத்திற்கு கடைசி நேரத்தில் தான் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் கப்பர்நகுவில் சென்ற 3.5 ஆண்டு ஊழியத்தை சோதோமில் செய்திருந்தால் அந்த பட்டணம் அழிக்கப்படாதிருக்க மாட்டது. கொஞ்சம் பேர் மனிதர்மனார்கள் என்று கப்பர்நகு மீது தனக்கிருந்த அங்கே வருத்தத்தை ஆண்டவர் தெரிவித்தார். எவ்விடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அவ்விடத்திலே ஆண்டவர் கணக்கும் கேட்கப்படுவார். சத்தியத்தை அநேக ஆண்டுகளாக அறிந்திருந்த நாம் மனந்திரமாமல் போனால் கிறிஸ்து நம்மை பார்த்து கண்ணீர் சிந்துவார். எனவே நீங்கள் எப்படிப்பட்ட பட்டணமாக இருக்கிறீர்கள்? கப்பர்நகு போகிற அந்த பட்டணத்தை போல வாழ்கிறோமா? எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ அற்புதத்தை செய்த தேவன் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் நானும் வாழக்கூடிய பட்டணம் எப்படியே பட்டணமாக இருக்கிறது? அப்படியேப்பட்ட ஒரு பட்டணமாய் நம்முடைய மனது இருக்கிறதா? கப்பர்நகம் பட்டணம் போக இருக்கிறதா? வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பரமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தையும் கப்பர்நகு பட்டணத்தையும் இணைத்து பேசுகிறார். அந்த சோதோம் குமாரா பட்டணத்திற்கு வார்த்தை போயிருந்தால் அது அழிக்கப்படாமல் போயிருக்கும். எனவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழிக்காமல் வைத்துள்ளார். கப்பர்நகுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கப்பர்நகுவிலிருந்து ஆண்டவர் அழைத்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதை எண்ணி பார்க்கும்போது நியாய தீர்ப்பு நாளிலே நேரிடுவதை பார்க்கிறோம். சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த பட்டணத்தை குறித்துகிறார். நீங்கள் நாளும் எப்படிப்பட்ட ஒரு அலட்சியமாக இருக்கிறோமா? இந்த காலையில் எண்ணி பாருங்கள். ஆண்டவரே, கப்பர்நகம் பட்டணத்தை போல நான் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய எண்ணம் இருக்கிறதா? என்னுடைய செயல் இருக்கிறதா? என்னுடைய குடும்பம் இருக்கிறதா? என்னுடைய திருச்சபை என்கிறதா? சோதோம் குமாரா பட்டணத்திற்கு விதைத்திருந்தால் அது நலமாக இருக்குமே என்று சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்குப்பட்டும் விதைக்கப்பட்ட விதைகளை எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் அலட்சியப்படுத்தாதபடி ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.